ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தோட ரிவ்யூ. முழுசாக அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூலி படத்தோட அவுட்லைனை பற்றி பார்த்துப்போம். இந்த கூலி படத்தோட அவுட்லைன் என்னென்னா, ரஜினி சார் வந்து ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு. அந்த மேன்ஷன் அவர் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நியூஸ் வருது என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டை கொன்னது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இதுக்குள்ள இவரோட பாஸ்ட் லைஃபுக்கும் அந்த ஃப்ரெண்டை கொண்டவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் வருது. அது என்ன அப்படி கண்டுபிடிக்கிறதும் இதுக்குள்ள நடக்குது. ஓகே, இதான் கதை, இதான் அவுட்லைன். படத்தில் ஃப்ளாஸ் இல்லையா, தப்பு இல்லையானா நிறைய தப்பு இருக்குது. அட் த சேம் டைம் தப்பை பேசுறதுக்கு முன்னாடி சரியாக பேசிப்போம், என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு. படத்தில் வந்து சொல்ல போகணுன்னா, சோபின் அவர்களோட ஆக்டிங் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவர் தான் வில்லன். ஆனால் எப்படி எனக்கு நான் வந்து திரு லோகேஷ் அவர்கள்ட்ட வந்து சொன்னார், 7 தடவை 6 தடவை வந்து நாகார்ஜுன அவர்களுக்கு கதை சொல்ல போனான்னு. எப்படி அவர் நாகார்ஜுனாவை கன்வின்ஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஷோபினுக்கு தான் இங்கே மெயின் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சரி, வில்லனுக்கான ரோலும் சரி, மிஸ்டர் சோபின் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் நிறைய நிறைய இருக்குதுல்ல. அது வேற கதை. ஷோபின் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் உபேந்திரா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ். உபேந்திரா வந்து ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி. ஈவன் தோ அந்த பிஜிஎம், அவரோட எக்ஸாஜரேட் பண்ணாத ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா, முன்னாடி சொன்ன மாதிரி நாகார்ஜுனாவுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி. ஈவன் தோ அந்த அவள் வர்ற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப கரிஷ்மேட்டிக்காக இருக்குது. அவர் அப்பீரியன்ஸே அவர் ஒரு ஆள் அந்த மொத்த இதையுமே எலிவேட் பண்ணுற மாதிரி அவரோட ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இதில். ஆக்டிங்னு சொல்லலாம், ப்ரெசன்ஸே அவர் எதுவுமே பண்ணணும், சும்மா வந்து நின்னாலே அவரோட ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஷோபின், திரு நாகார்ஜுனா, உபேந்திரா, ரஜினி சார் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போலவே கலக்கியிருக்காரு. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆக்டிங் வைஸும் சரி, ஸ்டைல் வைஸ் சொல்லவே வேணாம், எல்லாமே கலக்கியிருக்காரு. இப்போது ஸ்டோரியும் நல்ல ஸ்டோரி, மூவ் பண்ணி கொண்டு போகிற விஷயங்களும் ரொம்ப அழகாக அங்கேருந்து கொண்டு வந்து. ஏன் இவ்வளவு லைக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். ஷோபின் கேரக்டர் கூட இன்னொரு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் இருக்கும், அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினி சாருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கடைசியில் நாகார்ஜுனா சார்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரைக்கும் ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவுமே நல்ல கோர்வையாக தான் கொண்டு போயிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஃப்ளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ் தான் என் பிரச்சனையே. மிஸ்கனெக்ஷன். இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஃப்ளாஸ் வந்து நிறைய இருக்குது. எப்படி சொல்ல போனீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் அவர் தான் வந்து ரஜினி சாரோட ஃப்ரெண்டு. அவரை கொன்னுடுறாங்க. ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு காட்டவே இல்லை. ஈவன் தோ அவர் வந்து வில்லன் கேங் கண்டுபிடிச்சிருக்கட்டும், ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும், ஆனால் கொன்னது ஏன் நம்மளுக்கு தெரியணும்ல, அது சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஷோபின் தான் வில்லன், ஒரு முக்கியமான வில்லன் வச்சுப்போம். ஷோபின் வந்து ஸ்ருதிஹாசனை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுவார், இந்த மாதிரி நான் சொல்கிறதுலாம் செய் அப்படின்னு, கொண்டுடுவேன் அப்படின்ற ஒரு மேட்டர் சுச்சுவேஷனில் ரஜினி சார் வந்து ஷோபினோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுவார். நீ அவளை விடு, நான் அவளை விடுறேன், இல்லையா நான் இவளை கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுவார். அப்போ வந்து ஷோபின் வந்து ஸ்ருதிஹாசனை விட்டுருவான். ஷோபினோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் எப்படியே தப்பிச்சு வந்து அதே ஸ்ருதிஹாசனை வந்து திருப்பி பார்த்து ரஜினி சார் தான் கூட்டுற சொன்னார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்ருதிஹாசனை போவாங்க, ஏங்க நீங்கள் தானேங்க பார்த்தீங்க அவரை வச்சு மிரட்டுறாங்க, அவர் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி தானே பார்த்தீங்க. அவ்வளவும் பார்த்துட்டு அதே கேரக்டர் இந்த கேரக்டர் கூட திறமை போயிடும். இது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு வந்து நாகார்ஜுனா அவர்களுக்கு வந்து ரஜினி சார் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் எங்கே பார்த்தோன்னே தெரியாது. அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், படம் முழுக்க நான் அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் என்ன இன்னுமா தெரியலன்னு அப்போ கேட்பார். அது இத்தனைக்கும் ரஜினி சார் வந்து நாகார்ஜுனா வந்து சின்ன பையனாக பார்த்துருப்பாரு, ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்குது. நாகார்ஜுனா வந்து ரஜினி சாரை வந்து கரெக்டான ஒரு ஏஜில் பார்த்து, அந்த ஃபேஸ் மாறாத சமயத்தில் பார்த்துப்பாரு, இவருக்கு ஞாபகம் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்ததா கதையில் காட்டியிருப்பாங்க. அந்த ஒய்ஃப் வந்து இருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரஜினி சாரோட ஒய்ஃபும் சத்யராஜ் சாரோட ஒய்ஃபும் மொத்தமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேர் இறந்துட்டதா ஒரு லைன் வரும். 30 வருஷமாக இப்போ வந்து 30 வருஷமாக வந்து தன்னோட குடும்பத்தையே பார்க்காம ரஜினி சார் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் ஒய்ஃபையும் பார்த்துட்டு ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அது கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு. ஒய்ஃப் இறந்தது கூட போகாத மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. அது எப்படி ஒய்ஃப் இறந்தது கூட போகாமல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிஸ்கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சில ஃப்ளாஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோரி வைஸும் சரி ஒரு தடவை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக படம் கிடையாது.
படம் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரஜினி சாரோட அந்த ஆஸ் யூஷுவல் ஸ்டைல்ஸ் அண்ட் அந்த அந்த வே ஆஃப் டெலிவரி ரொம்ப அழகாக இருக்குது. படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இது இருக்குது. அப்புறம் 2 பாயிண்ட் சம்திங் 2.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் போகுது. மேபி அது 2 மணி நேரம் லைக் 2 ஹார்ஸ் 50 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 2 ஹார்ஸ் 20 மினிட்ஸோ 2 ஹார் 30 மினிட்ஸோ இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த விறுவிறுப்பு தன்மை இன்னும் குறையாமல் இருந்திருக்கும். அண்ட் அந்த கடைசியாக வர அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவ்வளோ அழகாக டிஏஜிங் பழைய 90ஸில் ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த எல்லாம் சொல்கிறதுலாம் பழைய 90ஸில் ரஜினி சார் சொல்கிற அதே எஃபெக்டில் இருக்கும். இட் வாஸ் ரொம்ப பிடிக்காதுன்னு பார்க்குறவங்களுக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீன் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் சூப்பராக இருக்குங்க. படம் வந்து ஒரு பிரச்சனை, எல்லா படத்துலையுமே ஃப்ளாஸ் இருக்கும். இந்த படத்துலையும் ஃப்ளாஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ளாஸ் இருக்குது. ஆனால் படம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போது அக்கார்டிங் டு மீ என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 அவுட் ஆஃப் 5. ஏன் 3 அவுட் ஆஃப் 5னா, ஆமாம், எல்லாம் இருந்தாலும் கதையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. 3 அவுட் ஆஃப் 5. இப்போ படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 4 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4லேருந்து 5 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ். பார்க்கவே முடியல. லோகேஷ் வந்து திருப்பி பேங்க் வேலைக்கு போயிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாதுங்க. படம் சூப்பராக இருக்குது. ஈவன் தோ சில பிரச்சனைகள் இருக்குது. அது சரி பண்ணி கொடுத்துருந்தா படம் வாஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, படம் வாஸ் குட். மூவி வாஸ் குட். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் இது கொடுக்குற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 5.